சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். இதுவரைக்கும் தனிப்பெரும் கட்சிகளை ஆண்ட தமிழகத்தில் இந்த வானவில் கூட்டணி எப்படி வேலை செய்ய போகிறது, காங்கிரஸ் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு கிடைத்துள்ள முக்கியத்துவங்கள் என்ன என்பதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணலாம். வரலாறு படைத்த தமிழ்நாடு என்றுதான் கூற வேண்டும். இன்று அமைச்சராகக்கூடிய புதிய முகங்களும் யாருக்கும் என்ன துறைகள் என்பதும் அனைவருக்குமே இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயங்களாகவே தாங்க இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக சுமார் 74 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கூட்டணியானது விஜயுடன் காங்கிரஸ் ஆனது ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அண்மையில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் எட்ட முடியவில்லை. இந்த ஒரு சூழலில் காங்கிரசின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், விசிக, இடதுசாரிகள் மற்றும் IUML ஆகிய கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவளித்தது. தற்போது ஒரு வானவில் கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் சாத்தியமாக்கி இருக்கிறார் விஜய் அவர்கள். நேற்று மே 21, 2026 நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் ராஜேஷ்குமார், P. விஸ்வநாதன் ஆகியோரும் IUML கட்சியின் AM ஷாஜகான் போன்றோரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றும் இருக்கிறார்கள். விசிகவின் வன்னியரசு போன்ற முக்கிய புள்ளிகளும் இந்த ஆட்சி கட்டிலில் இணைவது உறுதியும் செய்யப்பட்டிருக்கிறது. தனிப்பெரும் கட்சிகள் மட்டுமே ஆண்டு பழகிய தமிழகத்தில் இந்த மல்டி பார்ட்டி கூட்டணி ஆட்சி எவ்வாறு செயல்பட போகிறது மற்றும் காங்கிரசின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து ஒரு ஆழமான அலசல்களும் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டும் தாங்க இருக்கிறது. இந்த வானவில் கூட்டணி எப்படி வேலை செய்ய போகிறது என்றால், ஒரே சித்தாந்தம் கொண்ட ஒரே கட்சி ஆட்சி செய்வதற்கும் பல்வேறு சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் இணைந்து ஆட்சி நடத்துவதற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த ஆட்சி சுமூகமாக நடக்க 3 முக்கியமான காரணங்கள் அவசியம். 1. அதிகார பகிர்வு மற்றும் இணக்கங்கள். தாவேகா முதலாக ஆட்சி பொறுப்பேற்றதால் நிர்வாக அனுபவம் மிக்க காங்கிரஸ் மற்றும் நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட விசிக, IUML போன்ற கட்சிகளின் பங்களிப்பு விஜய்க்கு பெரிய ஒரு பலமாகவே இருக்கும். துறைகளை திறம்பட பகிர்ந்து வழங்கி கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில்தான் இந்த விஜயின் ராஜதந்திரமானது அடங்கியிருக்கும். 2. பொது செயலிட்டம். தாவேகாவின் கொள்கைகளுக்கும் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளின் இடதுசாரி முற்போக்கு கொள்கைக்கும் இடையே ஒரு ஒற்றுமைகளை மையமாக கொண்டு ஒரு பொதுவான மக்களை நலத்திட்டத்தை உருவாக்கி இந்த அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சமரச போக்கு. 3. கூட்டணி ஆட்சியில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பு. குறிப்பா மொழி, கல்வி மற்றும் மாநில உரிமைகளில் மத்திய அரசுடன் தாவேகா காட்டக்கூடிய மென்மையான அல்லது தீவிரமான அணுகுமுறைகளை கூட்டணி கட்சிகள் உன்னிப்பாக கவனிக்கும் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் அடுத்து என்ன செய்ய போகிறது தெரியுமாம்? சுமார் 6-10 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர முடியாமல் திராவிட கட்சிகள் தோள்களில் ஏறி பயணம் செய்த காங்கிரசிற்கு இந்த 2026 தேர்தல் ஒரு தங்கமான ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. ஆட்சி பங்கீட்டின் மூலம் புத்துயிரானது பெற்றிருக்கிறது. வெறும் வெளியில் இருந்து ஆதரவு என்று தங்களை சுருக்கிக் கொள்ளாமல் தற்போதைய அமைச்சரவையில் நேரடியாக பங்கேற்றதன் மூலம் மக்கள் மத்தியில் தங்களின் நிர்வாக திறமையை நிரூபிக்கவும் காங்கிரஸ் ஆனது முயலவும் செய்யுமாம். அடிமட்ட தொண்டர்களை உற்சாகப்படுத்துதல். நாமும் ஆளுங்கட்சி தான் என்ற உணர்வு தமிழக காங்கிரஸ் தொண்டர்களிடம் தொற்றிக் கொண்டுள்ளது. காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இந்த இருந்த செல்வாக்கை இந்த 5 ஆண்டு கால நல்லாட்சியின் மூலம் மீட்டு காங்கிரஸ் ஆனது நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் என்றும் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.